ஒரு ஜீன்ஸ், 2 டி-ஷர்ட், ஒரு கோட்டி, நைட்டியா? நைட்டி எடுத்து யாருக்கும் தெரியல நைட்டி. அது அக்னி தான். சுவிசே இப்படியே காட்டுறேன். அவன் எல்லாம் காட்டுவான். சந்தோஷக்கலை தெரியுது. வந்து உலகத்துக்கு கொண்டு அவன் அங்கே வந்து எல்லாம் பாட்டி வைக்கணும். அவனுக்கு காசை போடு பேங்கு காசை போடுது ஆகிங்க போடுறதுக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டேன். வந்த உடனே எங்கள் முன்னுக்கு எனக்கு வாகனங்கள் அன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னு தெரியல. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாச்சும் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன். 2-3 நாளாகவே உண்மையாகவே எனக்கு வந்து உடம்பு இல்லாத என்ன முதுகு வந்து துப்புரக்கு இல்லாத சூழ்நிலையில் இருந்தேன்னா என்னுடைய அளவுடமே வழியில் போகிறதுக்கு என்னால் கூடிய நிலைமையில் இல்லாமல் இருந்தேன். நான் இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே சரி, நேற்றைக்கு வந்து கேக் கட் பண்ணியிருந்தேன். யாராச்சும் எங்களுடைய தம்பி தான், அது வந்து அக்கினி. அவனும் வந்து உண்மையிலே எங்களுடைய தம்பி தான். இப்போ தான் இனித்தான் கேக் கட் பண்ண போகிறாங்க. அப்போ நான் வந்து போகணும். இப்போ என் ஃப்ரெண்டரால் வந்து பைக் கொண்டு போயிட்டான். அப்போ அவர் வர வேணும்னு சொல்லி பார்த்து கொண்டு நிற்கிறேன். நான் அப்படி காய்ச்சி நிற்க வந்துட்டான். என் தம்பியாக்கள் அடிச்சிருந்தாங்களே கேக் கட் பண்ண போகிறோம் பாரியோன்னு சொல்லி. ஓகே, அப்போ வலுக்கிட்டேன். அப்போ கம்சி மோனிகாக்களையும் கூட்டி கொண்டு போகலாம்னு பார்த்தேன். இப்போ மோனிகாவுக்கு வந்து இப்போ மோனிகா எங்கே போகிறேன்? அம்மா மாவட்ட. கம்சிக்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸ். உனக்கு ஓகே, இப்போ தான் சிங்கள கிளாஸுக்கு போயிட்டு வந்து நிற்கிறா. இனித்தான் அம்மா மாவட்ட போயிட்டு அக்காவோட திரும்பி வரையிலுமென்று சொன்னால் அங்கே வருவினம். ஓகே, நீ இப்போ போகிற இடத்துல ஏதாச்சும் கொண்டு வாங்கி கொண்டு வறுமையாக போகக்கூடாதானே, எது கொண்டு வாங்கி கொண்டு போகும்ண்டு பார்க்குறேன். அங்கேயும் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. என்ன சொன்னால் கவிதாசமி நான் கால் பண்ணி கிடக்குது. நான் வந்து தண்ணி இங்கே வந்து சூடு தானே, அதனடியால் தண்ணி போதில் குடிச்சு போய் கொண்டிருக்கேன். ஓகே, நீங்கள் கடையில் எங்கேயாலும் போயிட்டு எதை கொண்டு வாங்கி கொண்டு அங்கே போய் என்ன சரி. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்கு வந்துட்டேன். ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் வேறு ஹிட்டை தான் வாங்கி கொண்டு போவோம்னு நினைச்சேன். அது வாங்கி கொண்டு போனாலும் இப்போ எல்லாம் கொண்டு போனாலும் அதை கொடுத்தாலும் உங்களுக்கு வைக்கிற கிடமெல்லாம் துளைச்சிடுவாங்க. என்ற பதிலாக ஒரு ரீசனம் உள்ளதாக ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கி கொண்டு போவோம்ட்டு இங்கே தான் வந்து எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். என்ன தம்பியாக்களும் என்ன எடுத்துட்டு போனவங்க? ஒரு ஜீன்ஸ், 2 டி-ஷர்ட், ஒரு கோட்டி, நைட்டியா? நைட்டி எடுத்து யாருக்கும் தெரியல நைட்டி. அது அக்னி தான். இதை பார்த்துட்டு என்ன டி-ஷர்ட் பார்த்துட்டு விட்டுட்டு போனவங்க. இது ஒயிட் ஒன்று பார்த்தாரு, அவரை பிடிக்கும்னாரு. இதுலேயே கலர் எடுத்தாரு, பிளெயினும் எடுத்தாரு, பிரிண்ட்டும் எடுத்தாரு. இந்த ஒயிட்டில் கொஞ்சம் பார்த்தாரு, கொஞ்சம் நல்ல கடுமையாக பார்த்தாரு. எஸ்கே அண்ணா எல்லாம் சொன்ன இதுக்காக அந்த மக்கள் எடுத்துட்டு போயிட்டாரு. இதை விட்டு போட்டு விட்டுட்டு போயிட்டாரு. இதை விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ இது சைஸ் எந்த சைஸ்? 42. 42. ஓகே, அப்போ தான் அவர் கொஞ்சம் கண்டு மடியான படியன் ஏன்னா மேலே வடியான படியன். அப்போ இதை கொண்டு போடுவோம். இதை கொடுப்போமா? இதை தாங்க. வேறு என்ன எடுக்கிறாங்க? வேறு அவங்களெல்லாம் இதை எடுத்துட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கே தாங்கணும். அப்படி ஓகே, என்ன சொன்னாலும் இப்போ அப்பா அடித்தவா இங்கே நிற்கிறாடா. நான் நினைச்சேன் நாங்கள் தம்பி விட்டு தான் வந்து கேக் கட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஷாருக்கா விட்டு தான் கேக் கட் பண்ண போகிறாங்க. அங்கே போயிருந்தேன். போனால் அப்பா சொல்லியிருந்தா பக்கண்டு வாங்கன்னு சொல்லி அப்போ எடுத்துக்கொண்டு வேறு கிஃப்ட் என்ன சொல்லிட்டு வாங்கிட்டு போகலான்னு பார்த்து நேரம் காணாது. அதனடியால் போகிறேன். போயிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போமே. ஓகே, நான் ஷோட்டாக இருந்தாலும் ஸ்வீட் ஆகிக்கிறேன். சரி, இது எடுத்துருக்கீங்க சொந்த மயக்கிறது அக்னிக்காரு நல்லா இருக்கு. நேற்று வந்து ஃபுல்லாக பிறந்தநாள் மட்டும் எடுத்துகிட்டு போனேன். கட்டுப்படி நல்லா இருக்கு அக்னி. நேற்று வந்து ஃபுல் பேஜஸ் மட்டும் தானே நேற்று வந்து இதுல ஒரு விஷயம் உண்டு. வீடியோ பாக்குறவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி தானே பண்ணிருப்பாங்க. என்ன சொன்னீங்க தெரியும்? என்னதான் ஃபங்க்ஷன் என்ன இருந்தாலும் இந்த கடைக்கு தான் வந்து வராங்க. பக்கத்துல பர்த்டே கேட்க கணக்காரும் என்ன நினைக்கப்படுறாங்க சொல்லுங்க. கடைக்கே வர்றாங்க இல்லையே தெரியும். அப்படி ஒன்று இல்லை. உண்மையிலேயே நாங்கள் அந்த அன்பு பாசம் சவர மாதிரி பழகிற பழக்கத்துக்காக தான் நாங்கள் வந்து வரேன். என்னோட பிஸ்னஸ் இதே இல்லை. அவசரம் பண்ணாலும் அங்கே 2 நாள் கொண்டு கொடுத்து விடுன்னு சொன்னால் பர்த்டேக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரெடியாக அனுப்பிட்டாங்க. அந்த ஒரு நெருக்கமான ஒரு அன்பு தான். அதனால ஓகேண்ணே. ஓகே 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 பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டேன். வந்த உடனே எங்கள் முன்னுக்கு
எனக்கு வாகனங்கள் அன்றைக்கி யார் வந்திருக்கணும் மட்டும் அவளோட படிக்கிறாளேன்ற மாதிரி இப்போ வித்தியாசம் இருக்கு. ஆங்கிலம் சொல்லலாம், இங்கிலீஷ் அப்ப தீத்துவோம் கேட்க தீத்துவோம். சரி மதியம் சாப்பிட்டா சந்தோஷமா சொல்லுங்க அப்பா. கொஞ்சம் முடியட்டுமா? படுகிறாரு சந்தோஷக்கலை தெரியுது. சந்தோஷக்கலை அது வந்து இப்ப அழுது கேட்டுட்டோம்டா. என்னடா நீ அதுதான்டா அப்ப நீங்களும் வந்து இதை சொல்லியிருந்தீங்க உங்களோட ஒரு சில வார்த்தைகள். இப்போ வந்து என்ன பகல் சொல்லுமா சொல்ற மாதிரி அது இப்படி ஒரு டெக்கரேஷனுக்கு முன்னாடி சொல்லும் போது அது அந்த ருசி எல்லாம் ரசிப்பான் அவன். எப்படி ஒன்றும் காணவே அதை சந்தோஷமா இருக்கு. சந்தோஷப்பட இன்றைக்கு ஆக்கள்லாம் கொஞ்சம் எல்லா சிச்சுவேஷனும் அப்படியா போயிட்டு தானே இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கலகலப்பா இருந்திருக்கும். அனுமல்லாவியாக இருந்தாலே கொஞ்சம் தெரியும் இருக்கும். சரி பரவாயில்ல போயிட்டு அப்படி எப்படியான இப்ப பெரிய காக்கள் வந்தோன்றீங்க விரட்டும். மற்ற ரூபனை கூப்பிட்டு வந்து படிச்சுட்டு விட்டுட்டு பொடியில இருந்த பழத்தை என்ன இன்னும் போயிட்டே இல்லையா? நேற்று பார்த்தா அந்த சொன்னல அண்ணா எடுத்துக்கொண்டு போனேன். அப்ப நீ எடுத்துக்கொண்டு போன இந்த உலகம் சொல்றீ அப்படியா? சரி ஓகே. என்னன்னு சொல்றது, வெள்ளை டிஷர்ட்டோட இருந்தவங்க இப்ப சோப்பு டிஷர்ட்டோட நிக்கிறாங்க. என்னண்டு சுவிசி இப்படியே காட்டுற எல்லாம் காட்டுவான். அக்கினி பிறந்த நாளுக்கு சுவிஸ்ல இருந்து வந்திருக்கேன். அக்கினி பாக்குறக்கா அக்கினிக்கு டிஷர்ட்டும் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே. அவர் முக்கியம் அங்கே சொல்லியிருந்தார். அவர் கிளிநொச்சிலாம் நிற்கிறேன் இருந்தவங்களாம் அண்டைக்கு. அப்போ அவர் வீடியோ வீடியோ பார்க்கும்போது அண்டைக்கு பிறந்த நாள்ன்ற மாதிரி தெரிஞ்சிட்டு போல. அப்போ உடனே யாழ்ப்பாணத்துக்கு வந்து நான் வெளியில வரைக்கும் பார்த்தேன். என்ன அப்போ ஜீப்பெல்லாம் நிற்கிது யார் வந்தேன்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்குள்ள அங்கலாக்கள் நிற்கணும் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வெள்ளம் வருவாங்கன்றது உண்மைக்குமே பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சு இன்றைய நாள்? எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் நல்ல கொண்டாட்டமா என்ஜாயாக இருந்துச்சு. எல்லா நாளையும் கூட உங்களுக்கு என்ஜாயாக இருந்துச்சோ? என்ஜாய் நல்ல என்ஜாய். இது வரைக்கும் உண்மையிலேயே நீ கேக்கு கட் பண்ணவே இல்லையோ? உண்மையை சொல்ல போயிடலாம். கட் பண்ணிருக்கேன். இப்படி செலிப்ரேட் இல்லை எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்த கேட்கல. இப்போ உங்களுக்கு கேக் கட் பண்ணிருக்கேன் பர்த்டேக்கு. ஆனால் இப்படி செலிப்ரேட் அந்த டெக்கரேட் ஃபுல்லாக கட் பண்ணிடலானே. எல்லாம் கூப்பிட்டு ஒரு 5-6 கட் பண்ணுறேன். ரைட் ஓகே ஓகே. சும்மா இப்போ கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிஞ்சு உண்மையிலே இப்போ சாப்பாடு எடுக்க போயிருக்காங்க போவியன்னாக்கள். அதுக்காக இப்போ வெயிட் பண்ணி திரிக்கும். என்ன இந்த இப்படி இருக்கும். நாஜன் சந்தோஷத்துல சாப்பாடு தேவையில்லை கொஞ்சம் இப்படி சொல்லிக்கலன்றது உள்ள விட்டுறியா? இல்லை அவன் வந்து அப்படித்தான். சாப்பாட்டில் வந்து நோமலாங்க. நாங்கள் வெளியிடங்களில் வீடியோ எடுக்க போகக்குள்ள முக்கியமான ஒரு பாவம் வந்து அவனாக தான் இருப்பான். அந்த உள்ள கிடக்குற அந்த வாதாங்கள் அந்த கஜு பிஸ்தா எல்லாத்துக்கும் வந்து சாப்பிடக்கூடியலாம் அவன் தான். உடம்பை வந்து கவனிச்சோட உள்ள கொழுப்பா இருக்கானா சாப்பாடு வரும். அது மூத்த பொலிஷ் பண்ணும் கொஞ்சம். அந்த சத்தான சாப்பாடு என்ன சாப்பிட்றியா? பாதாம் பிஸ்தா காஜு குஜு நல்லா கிடக்கு. பார்க்க நல்லா ஒளிசிங்கா இருக்குது. அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்க்க ஒரு ஆளு சந்தோஷமா முகத்துல ஒரு செந்தளிப்பு ஒன்று தெரியுது. என்ன கட்டாயம். அது இந்த பிறந்த நாளை வந்து இப்போ என்னன்னு சொல்றது பர்த்டே முடிச்சதுக்கு பிறகுதான் ஒரு மனசுல பெரிய சந்தோஷம் மூக்கில முகத்துல எல்லாம் தெரியுது. ரிலீஸ் ஆயிடுச்சு அதுல இருந்து. அப்போ அதான் சந்தோஷமா இருக்கு. அது வந்து என்ன கதைக்காத காரணம் நிறைய இருக்குது. ஆட்கள் இருந்தவங்க அதோட அவன் அடி மனசுல வந்து ஓடிட்டு இருந்த என்னன்னு சொன்னா நாங்க
அந்த வீடியோவில் வந்து வீடியோ முடிக்க போகிறோன்ட்டு டக்குன்னு எதிர்ச்சியாக சொல்லித்தோம் சொன்னோன்னே ஆளுக்கு மேலே 2 தடவை மின்னல் வந்தாரு மாறி வந்திருக்கு இல்லை மாறி வரல நான் சொல்லி பார்த்தேன் நான் இவன்ட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ கிஃப்ட் ஒன்றும் கொடுக்கலைன்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான் அப்போ அந்த கிஃப்ட் என்ன தினச்செலுமையில கிஃப்ட் பிறந்தநாளை முடிக்க போகிறோம் அண்டேக்க இப்போ தெரியும் இப்போ கவிதாசன் இதுக்கு நின்று நீ இல்லைன்னு எவ்வளோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க தம்பின்ட்டு நின்று பார்த்துருப்பில் எவ்வளோ கிஃப்ட் என்னடாப்பா நானும் உங்களோட திடீரென்னு பிறந்தநாளை முடிக்க போறேன்றாங்கன்னு கிஃப்ட்ல எதிர்பார்க்குற ஆளே இல்லை நான் எனக்கு வந்து மக்கள் அன்பும் பாசம் மட்டும் போதும் வாழ்த்துக்கள் ஒன்றுமே இல்லை சத்தியமா இல்லை அந்த என்னன்னு சொல்றது அந்த ஒரு அன்பின் நிமித்தம் தான் இதை செஞ்சுருக்கிறாங்க அது ஒன்று செய்கிறது அப்படித்தான் அப்போ அந்த அன்பால் தான் இதை செஞ்சது அப்படி ஒன்றை தான் நான் கேட்டேன் நான் இப்போ மற்றபடி எதிர்பார்ப்போட கேட்டேன் இல்லை எதிர்பார்க்குறேன் உண்மையிலேயே எங்களுக்கு வந்து மெனக்கட்டு அதில் கமெண்ட்டில் தெரிவித்து எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததே வந்து ஒரு அன்பின் நிமித்தம் அது முடிவு கட்டத்தில் வந்து இப்படியான நிறைய கிஃப்ட்களை கொடுத்துருந்தாங்க அப்போ நீங்கள் எதிர்பார்க்கல இப்போ இவங்க சொன்ன உடனே என்னதான் இருந்தாலும் மனசில் கொஞ்சம் இது இருந்துருக்குமே எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்திருப்பாங்கள்ட்ட அப்பா ஒன்றுமே அப்படி இல்லை அப்போ நீ சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லி விட்டது சொன்னது சாப்பாடெல்லாம் ஹீரோ சொல்லியிருக்காரு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்ன சாப்பாடு நூடுல்ஸ் உங்களுக்கு அப்போ பாரு நான் இப்போ எல்லாம் போட்டோம் அப்போ இப்போ நீங்கள் வந்து இங்கே லேண்ட் ஆகிட்டீங்க இல்லைப்பா ஓ பாரு என்ன கேட்டா கூட உங்களோட ஊரில் படிக்கல் அடிக்கலையோ என்னது பாட்டிகளுக்கு அதுக்கு அப்போ என்ன ஃபோனை கட் பண்ணிட்டீங்களா இல்லடி அப்போ நான் சொன்னேன் வந்து விளக்கத்தை சொன்னேன் அப்படியே அங்கே வந்து எல்லாம் பாட்டி வைக்கேன் அவனுக்கு காசை போடு வேங்கன்னு காசை போடுறது ஏன்ட்டு ஆகிங்க போடுறதுக்கு அவனுக்கு வந்து அப்போ இது முக்கியமான கேள்வியா ஒரு பொடியை வந்து டைம் போடுறான் அப்போ அவனுக்கு ஒரு 2000 காசை போட்டு ஒரு தடவை 2000 போட்டு காட்டினா சிக்கல அதுதான் அது வந்து வளமையா வந்து பிறந்த நாள்னு சொன்னா எல்லாருக்கும் நடக்கிறது ஆனா நாம வந்து இந்த பிறந்த நாள் டைம்ல வந்து கூடுதலா போன் யூஸ் பண்ற குறைவு 2 நாளே புறாவளுங்க அடுத்து காய்ப்பேன் நாங்களோட எல்லாம் கோல் ஏன்னா இது பெரிய கரைச்சலப்பா அது பிறந்த நாள்டா என்னடாப்பா பாட்டின்னா நாங்க பிறந்த நாளுக்கு முதல் நாளே போன் பழுதா போய் கடைக்கு போயிடும் அப்படியான சம்பவங்களும் நடந்திருக்கு உண்மைதான் அப்போ உண்மையிலேயே வந்து யாழ்ப்பாணம் வந்ததில் அது வந்து மாணவனோட எல்லாம் வந்து நல்ல மாதிரி பழகுது அதாவது நான் வந்து பழகி நிறைய நாள் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள பழகியுமே கூட இப்போ வந்து இல்லை உண்மையிலே என்னன்னு சொல்றது எல்லாட்ட மனசுலேயும் வந்து இடத்தை பிடிச்சிடும் டாக்கண்டு ஒரு நல்ல ஒரு நெருங்கி பழகக்கூடிய ஒரு ஆள் உண்டு என்ன கண்டிப்பா அப்படியான ஆக்கள் தானே நான் நல்லா அப்படியான்னு தெரியும் தானே அப்படியான ஆக்கள் தான் எங்களோடய ஒத்து போகும் அந்த வகையில் வந்து அதுவும் அப்படியான ஒரு கேரக்டர்ன்றதால வந்து அவனும் எங்களோட இணைஞ்சி ஜதுவை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும் மண்டைக்கு நானும் ஜது மாட்டது போய் கொண்டு வந்தாங்க போன இடத்துல ஒரு சின்ன பிள்ளை ஒன்று வெளியில வந்துச்சு எனக்கு என்ன சொல்றது ஏது சொல்றேன்னு தெரியல வந்து சொல்லிச்சுது ஏதோ பார்த்து நல்ல வடிவம் நன்னவா இருக்கா எனக்கு தெரியும் என்னப்பா அச்சலி கங்கால ஞாபகம் இல்லையே என்ன சொன்னது வந்து நம்பரை வர வாங்கி தரேன் நான் வாங்கி விழுந்து எத்தனை வயசு பிள்ளை அது சின்ன பிள்ளையப்பா அவளை பாக்குறோம் நாங்க சில வெயிலுக்கு வைக்கணும் பாக்குறோம் அவளை கொண்டு நேத்தி கொண்டு போய் சின்ன பிள்ளையப்பா இப்படி வந்து 8-9 கிலோமீட்டர் நினைக்கிறேன். நான் இப்ப முக்கியமா இந்த கதை எடுத்தோடைய ஒரு கதை சொல்றேன். அண்ட் ஒரு நாள் என்ன நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுக்க போனாங்க. அப்போ வந்து டவுனுக்குள்ளே நின்று வீடியோ ஒன்று செய்யலான்ற காரணத்தால் நாங்கள் வந்து பண்ணைக்கு போனாங்க. அங்கே கொஞ்சம் ஒரு ஆறுதலாக நின்று ஒரு இடத்துல அமைதியான இடத்துல நின்று இன்ட்ரோ எடுத்துகிட்டு வருவோம். அப்போ ஒன்று காரை விட்டுட்டு நாங்கள் போய் இன்ட்ரோ ஒன்று எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அது வழியாக ஒரு 4 பிள்ளைகள் தெரிஞ்சது. அந்த 4 பிள்ளைகளும் வந்து என்ன சொல்கிற வெட்டுற மாடு பார்க்குற மாதிரி ஒரு வெட்டி ஒரு பார்வை. அப்ப என்னடாப்பான்னு பார்த்தா காருக்கு ஏற மாட்டேன்னு தானப்பா. சும்மா சொல்றியா அப்படின்னா போற ஒரு இடமெல்லாம் அதுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல இல்ல இந்த இடத்துல போனாலும் கொஞ்சம்
ராசி எப்படி ஓ என்ன ராசி அப்படி என்ன ராசி அடிவாங்க ராஜாங்க என்ன ராசி உண்மையிலேயே ராசி கேட்குது ஓ ராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசி மகர ராசி ஓகே நல்ல ராசி ஏன்னா ரெண்டும் ராசி நட்சத்திரம் தானே இல்லை ரெண்டையும் ராசியா சொல்றானோ கவிதாஸ் என்ன ராசி அதான் வந்து கன்னி ராசி சரியா கண்ணாலே வாய்க்குவாங்களே அம்மாடியோ இப்போ கண்ணாடியோட தெரியுதால் கண் பிரச்சனை கண்ணுல பார்த்து கண்ணாடி ஓட்டு தெரியுறேன் நான் ஓகே அப்போ சாப்பாடு வந்துட்டு போலடாக்க என்ன சாப்பாடும் வந்துட்டுது சந்தோஷம் தானே நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ அதோட பிறந்த நாள் இது செஞ்சு இல்லை நான் வந்து போன போக்கில் நீங்கள் இப்போ கால் பண்ணி சொன்னீங்கல்ல இல்லை இப்போ என்ன எங்கே காணியில் ஹே கட் பண்ணோன்னா உடனே அங்கே தம்பி வீட்டு தான் போனான் வீட்டை அங்கே ஒருத்தரையும் காணியில் 2 மோட்டர் சைக்கிள் நின்றுச்சுது அப்போ இங்கே எனக்கு தெரியும் இன்றைய பொதுவாகவே வந்து எங்களோட வீட்டில் எல்லாரும் அக்காக்களும் அங்கே போயிட்டு நான் வந்து இப்படி பிரச்சனையோட நீ கேட்க எங்களோட வீட்டில் அப்போ நீங்கள் இங்கே தான் வச்சு செய்ய என்ன வரதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரும் இல்லை சூழ்நிலையில இல்லை அப்போ இங்கே தான் வச்சு கேட்க கட் பண்ண போகிறீங்கன்னா அங்கே போனான் அங்கே போய் ஒருத்தரையும் காணலேண்டு போட்டு அப்புறம் அப்பா கால் பண்ணி அப்பா சொல்லியிருந்தா கெதியண்டு வா இங்கே சாருக்காவட்டின்னு சொல்லி அப்போ தான் பிறகு இங்கே வந்து பார்த்தேன் அப்போ இங்கே வரைக்கும் தெரியும் எனக்கு இங்கே ஆட்கள் பெருசாக இல்லை இருக்க மாட்டாங்கள்னு சொல்லி அப்போ நான் வரைக்கும் சர்மியையும் கூட்டிக் கொண்டு வரணுமென்று இருந்தேன் அப்போ சர்மி வந்து ஸ்கூலுக்கு கம்சி மோனிக்காக்களுக்கு வந்து 2 கிளாஸ் நடக்கிறது சிங்களமும் இங்கிலீஷும் நடக்கிறபடியாக கூட்டிக் கொண்டு போயிட்டு அப்போ கூட்டிக் கொண்டு போயிட்டு வர சொன்னான் இப்போ இங்கே வந்து வெளியில் வந்து பார்க்குறேன் ஜீப்பு ஆட்டோல் காரோல் எல்லாம் நிற்க கொஞ்சம் பயந்து விட்டு உண்மையிலே நான் வரும்போதுன்னா சரியான மாதிரி அப்செட் ஆகி தான் வந்து என்னடா பண்டிகை ஆட்கள் எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க அங்கால இங்காலண்டு ஆட்கள் இல்லாமல் போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்களானே ஆனால் நினைச்ச அளவு கண்டது இல்லை நினைக்காத அளவுக்கு எல்லாமே நடந்திருக்கேன் உண்மையாகவே என்ன தங்கச்சி ஆக்கள் இல்லாத எல்லாருக்குமே தெரியும் சுச்சுவேஷன் அப்படி நான் சூழ்நிலை இருந்தேன் ஆனால் நல்ல சந்தோஷமாக தான் உண்மையாகவே இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்போ சாப்பாடுகளும் எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு பிறந்த நாள் இந்த நாளோட இரவு சாப்பாடு எங்களுக்கு எல்லாருக்குமே ஓகே அப்போ சந்தோஷம் இன்று போல் அடுத்த பிறந்த நாளையும் எதிர்பார்த்து கொண்டு இதை விட சிறப்பாக எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் அது சொல்லி ஆட்கள் செய்வாங்க கேக் வெட்டவனா அது வெட்டவனா இது வெட்டவனான்றா நான் படுக்க விடலைங்களே நேற்று இருந்து எவ்வளோ அவ உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்ட்டு எதை சொன்னாலும் எல்லாருக்கும் கிடைக்காது இப்படி தேடி தெரிஞ்சாலும் ஒரு நண்பனா ஃப்ரெண்டா எடுக்கிறாது எதை என்னாலும் கேட்ட உடனே செய்கிற என்ன தேர்ந்தாலும் சில பேர் என்ன சொன்னால் தான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க அது வந்து அதை குறித்து ஒன்றுமே இல்லை ஏன்னா உங்களோட பழக்கங்கள் அப்படி இல்லை என்னது தான் கேட்டாலும் மேலா இல்லைன்னா உடனே நம்பி வந்துடுவான் வாங்க போவோம்னு சொல்லிக்கொண்டு அப்படி கிடைச்சதுன்றது ஒரு பெரிய ஒரு வேற இப்படி நல்ல மனசு ஓகே இதோட நாங்களும் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம் முடிச்சு கொண்டு எல்லாம் பசியில் நிற்கணும் சாப்பிட்டு போம் இந்த வீடியோவில் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு புதிய வீடியோ சந்திப்போம் பாய்